என் அன்பிற்குரிய தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டை பத்தின பதிவு தான் இன்னைக்குடைய பதிவு. அதாவது 2026 புத்தாண்டு அப்படின்றதுக்கும் இந்து தர்மத்தின் படியான புத்தாண்டிற்கும் கால நிர்ணய அட்டவணைகளுக்குமான ஒரு புரிதலுக்கானதான் இந்த பதிவு. அதற்காக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வேண்டிய அதே நேரத்தில் நம்மளுடைய இந்து தர்மப்படி, இந்து வாழ்வியல் முறைப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கணித்து கொடுத்த கால அட்டவணைகளையும் கால நிர்ணயங்களையும் நம்மளுடைய மரபையும் நமது பிள்ளைகளுக்கும் நமது எதிர்கால சந்ததிகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நமது கடமை. அந்த கடமையோடு சேர்த்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்டா உருவான இந்த ஆங்கில புத்தாண்டின் கொண்டாட்டத்தையும் இணைந்து கொண்டாடுவோம். உலகம் இன்னைக்கு அறிவியல்ல, விஞ்ஞானத்துல, வளர்ச்சியில மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. ஆனா இந்த மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்தும் சில புரிதல்கள் நமக்குள்ள வேணும் இல்லையா? நாம சிந்திக்கிறதுக்கான திறனும் நாம வளர்த்துக்கணும் இல்லையா? அதற்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்போ ஆங்கில புத்தாண்டின் கணக்கெடுப்பின்படி 2026 வருஷம் ஆயிருக்குங்க. இஸ்லாமியர்களுடைய கணக்கெடுப்பு படி, அவங்க அரேபியர்களுடைய கால அட்டவணைப்படி பின்பற்றக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஹிஜ்ரி வருடம் சொல்லுவாங்க. அது எவ்வளவுன்னா 1446 வருஷம் தாங்க ஆயிருக்கு. அப்ப பாருங்க, ஆங்கில புத்தாண்டுல 2026 வருஷம், இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா 1446 வருஷம். அப்ப இத்தனை வருஷம் தான் ஆயிருக்கா மக்களே இந்த உலகம் பிறந்து, இந்த உலகம் உருவாகி எத்தனை ஆண்டுகள், லட்சம் ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் ஆனதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் விஞ்ஞான பூர்வமாகவும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கும் பொழுது எப்படி 2026 வருடம் தான் ஆகியிருக்கும்? இருக்காது இல்லையா? அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கணித்து கொடுத்த, நமக்கு சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய கால அட்டவணைகளும் இந்து தர்மத்தின் வாழ்வு முறைகளையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நான் சொல்ல போறேன். சரிங்க, நம்மளுடைய ஹிந்து பஞ்சாங்க முறைப்படி நம்மளுடைய கால நிர்ணயங்களை ஒரு 4 யுகங்களா பிரிச்சிருக்காங்க. 4 யுகங்களா பிரிச்சதுல முதலாவதா இருக்கக்கூடியது கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கிருத்தயுகம் சொல்றோம் இல்லையா? இந்த கிருத்தயுகத்துலதான் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரத்தை உலகம் கண்டது. இந்த மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 17,28,000 ஆண்டுகள். இரண்டாவதா இருக்கக்கூடியது திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்துலதான் ராமரின் அவதாரத்தை உலகம் கண்டது. இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுனா 12,96,000. மூன்றாவதா இருக்கக்கூடியது துவாபர யுகம். இந்த துவாபர யுகம் தான் கிருஷ்ணரின் அவதாரத்தை உலகம் கண்டது. இதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 8,64,000 ஆண்டுகள். அப்ப பாருங்க, 3 யுகங்கள் முடிஞ்சு இப்ப 4வது யுகத்துல நாம இருக்கோம். எந்த யுகம்? கலியுகம். இந்த கலியுகத்தினுடைய மொத்த ஆண்டுகள் எவ்வளவுன்னு பார்த்தா 4,32,000 ஆண்டுகள். பாருங்க, கலியுகம் கடைசியா 4வது யுகத்துல நாம இருக்கோம். 4,32,000 ஆண்டுகள். இந்த 4,32,000 ஆண்டுல எத்தனையாவது ஆண்டுல நாம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா 5,127வது ஆண்டுல நாம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ இன்னும் இந்த கலியுகத்தை முடிக்க நமக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னா 4,26,873 ஆண்டுகள் இருக்கு. இதை முடித்தால்தான் இந்த கலியுகமும் மேல 3 யுகத்தை முடிச்சு இந்த 4 யுகத்தையுமே சேர்த்து நாம முடிச்சதா கணக்கீடு வரும். அப்படின்னா நாம இப்ப எத்தனை ஆண்டுகளை கடந்து வந்திருக்கோம்? 38,88,000 ஆண்டுகளை கடந்து இந்த 3 யுகங்களையும் முடிச்சு 4வது யுகத்துல 5,127வது வருடங்களை கடந்து 4வது யுகத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ இன்னும் இந்த யுகத்தை முடிச்சாதான் ஒரு சதுரயுகம், அதாவது இந்த 4 யுகங்களையும் முழுமையா முடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சொல்லப்படக்கூடியது ஒரு மகாயுகம் அல்லது ஒரு சதுரயுகம் சொல்றாங்க. சரி, இந்த ஒரு மகாயுகம் அல்லது ஒரு சதுரயுகம் 4 யுகங்களும் சேர்ந்த மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு பார்த்தா 43,20,000 ஆண்டுகள். இன்னொரு கணக்கீடும் சொல்றாங்க. இந்த ஒரு மகாயுகம் இருக்கு இல்லையா? அந்த 4 யுகங்களையும் முடிச்ச ஒரு மகாயுகம் 43,20,000 ஆண்டுகள். இந்த 43,20,000 ஆண்டுகள், இந்த ஒரு மகாயுகம் 12 முறை சேர்த்தால் ஒரு மண்வந்திரம்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மண்வந்திரம் என்பது இந்த 4 யுகங்கள் மாதிரி அந்த 43,20,000 ஆண்டுகள் 12 முறை நடந்து முடிந்தால் அதுதான் என்ன? ஒரு மண்வந்திரம்னு சொல்றாங்க. இந்த மண்வந்திரத்தோட கூட்டுத்தொகை, அதாவது 12 மகா யுகங்கள் சேர்ந்த கூட்டுத்தொகை என்பது ஒரு மண்வந்திரம். இந்த மண்வந்திரத்தினுடைய கூட்டுத்தொகை என்பது 5,18,40,000. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மண்வந்திரம் நம்ம கூட்டுத்தொகை சொல்லிட்டோம். இந்த மண்வந்திரங்கள் 14 முறை சேர்ந்தா நமக்கு என்ன காலங்கள் கிடைக்குதோ அதுதான் ஒரு கல்பம். அப்போ இந்த உலகம் இன்னும் எத்தனை கல்பத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 30 கல்பத்தை சந்திக்கும். இந்த 30 கல்பத்தினுடைய முடிவில் இந்த உலகம் அழிந்து மீண்டும் உருவாகும்னு சொல்றாங்க. அப்போ இந்த மண்வந்திரத்தோட கூட்டுத்தொகை எவ்வளவு?
5,18,40,000. அதை 14 முறை கடந்தால் தான் கிடைப்பது கல்பம். அப்ப நமக்கு அதனுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு? 72,57,60,000 ஆண்டுகள். இந்த 72,57,60,000 ஆண்டுகளை நாம் 30 முறை கடக்க வேண்டியது இருக்கு. இப்படி கடக்கும் காலத்தில் உலகம் அழிந்து மீண்டும் உருவாகும் என்பது நம்மளுடைய ஹிந்து நம்பிக்கை, நம்மளுடைய ஹிந்து முன்னோர்கள் கணித்த கால நிர்ணயம். அப்போ உலகம் அழியும் சொன்னோன்னே நம்ம உலகம் அழியக்கூடிய கணக்கீட்டுக்கு போயிட வேண்டாம். இருக்கக்கூடிய நிமிடங்களை நம்ம நல்லா வாழ்வோம். ஏன்னா இன்னும் இந்த உலகம் அழிவதற்கானதுக்கு அப்படி நம்ம கணக்கு பார்த்தோம்னா 2177 கோடிக்கும் மேற்பட்ட ஆண்டுகளை இந்த உலகம் இன்னும் கடக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த விஷயங்களை நாம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித் தருவோம். நம்மளுடைய ஹிந்து வாழ்வு, நம்மளுடைய ஹிந்து மரபு, நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும். அதை பாரம்பரியமா கடைபிடிச்சு சொல்லிக் கொடுத்து அதே நேரத்துல மாற்று வழி வந்த மரபுகளையும் நாம் மாண்போடு கொண்டாடுவோம்.